தமிழ் சினிமாவில் எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் அறிமுகமாகி இன்னைக்கு தனக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி வச்சிருக்காரு அஜித். ஒரு பக்கம் சினிமா, இன்னொரு பக்கம் கார் ரேஸ்னு ரெண்டு தளங்கள்லையும் சாதனை செஞ்சுட்டு வராரு. நடிகர் அஜித் அமர்கலம் படத்தில் நடிக்கும்போது ஷாலினியை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இந்த தம்பதியினருக்கு அனுஷ்கான்ற மகளும் ஆத்விக்ன்ற மகனும் இருக்காங்க. ஷாலினியை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி அஜித் நடிகை ஹீராவை காதலிச்சாரு. காதல் கோட்டை படத்தில் நடிக்கும்போது இவங்க ரெண்டு பேருக்கும் காதல் ஏற்பட்டது. அப்பவே ரெண்டு பேரும் லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க. காதல் கோட்டை படத்தை தொடர்ந்து தொடரும் படத்துலயும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சாங்க. தங்களோட ரிலேஷன்ஷிப்பை பகிரங்கமா மீடியா முன்னாடி அறிவிச்ச இவங்க ரெண்டு பேரும் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போறதாகவும் சொல்லியிருந்தாங்க. ஆனா 2 வருஷத்துல இவங்களுக்குள்ள பிரிவு ஏற்பட்டது. தன்னோட மகள் சினிமாவில் மட்டும் கவனம் செலுத்தணும், இந்த வயசுல காதல் கல்யாணம்லாம் வேணான்னு ஹீராவோட தாயார் சொன்னதுதான் இவங்க ரெண்டு பேரும் பிரியறதுக்கு முக்கிய காரணம்னு சொல்லப்பட்டுச்சு. ஹீராவோட பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் அதை பத்தி ஒரு பேட்டியில பேசின அஜித், நான் காதலிச்ச ஹீரா இப்போ இல்ல, எங்க ரெண்டு பேரோட பயணம் இப்ப வெவ்வேறா மாறிடுச்சு, அதனால இனியும் அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லைன்னு விளக்கம் கொடுத்திருந்தாரு. ஹீராவை பிரிஞ்ச அடுத்த வருஷமே அமர்கலம் படத்துல நடிக்கும் போது ஷாலினியோட அஜித் காதல் வயப்பட்டாரு. அதுக்கு அடுத்த ஆண்டே ரெண்டு பேரும் இரு வீட்டார் சம்மதத்தோட திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அஜித்தும் ஷாலினியும் இப்போ தமிழ் சினிமாவோட நட்சத்திர தம்பதிகளா வலம் வர்றாங்க. 25 ஆண்டுகளை கடந்தும் இல்லற வாழ்க்கையில மகிழ்ச்சியோட வாழ்ந்துட்டு வராங்க. அஜித்தை பிரிஞ்ச ஹீரா ஒரு கட்டத்துல சினிமாவை விட்டு விலகினாங்க. கடைசியா 1999 ஆண்டு சுயம்பரம் படத்துல அப்பாஸுக்கு ஜோடியா நடிச்சிருப்பாங்க. இடையில சரத்குமார் கூடவும் ஹீரா கிசுக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் 2002 ஆண்டு புஷ்கர் மாதவ்ங்கிற தொழிலதிபரை ஹீரா கல்யாணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஆனா 4 வருஷத்துல அவரையும் விவாகரத்து செஞ்சாங்க. இப்போ அமெரிக்காவில் ஹீரா செட்டில் ஆகிட்டதா சொல்லப்படுது. ஹீராவுடைய சமீபத்திய புகைப்படங்கள் வெளிவந்து ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தி இருக்கு.